தெய்வமாகவே போற்றப்பட வேண்டும். நாம் இன்றைய தினம் இந்த சுக்கிரவார விளக்கு பூஜையில் ஏற்றும் பொழுது சர்வ தேவதைகளும் இந்திராதி தேவர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், ரிஷிகள், முனிகள். ஞானம் என்றால் பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்தது தட்சிணாமூர்த்தி. வேதா தட்சிணாமூர்த்தி கோவில் எல்லாம் பார்த்துப்போம். தட்சிணாமூர்த்தியை வணங்கினால் ஞானம் பிறக்கும் அப்படின்னு ஒரு நமக்கு வழிமுறைகள் பெரியவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த தட்சிணாமூர்த்தியை காட்டிலும் சூட்சுமமாக ஞானத்தை அருள்பவர் முருகப்பெருமான், தமிழ் கடவுள் முருகப்பெருமான். அது எப்படி? சுவாமிநாத சுவாமியாக, தகப்பன் சுவாமியாக முருகப்பெருமான் தன்னுடைய தகப்பனுக்கே பிரணவத்தை போதித்தவர் முருகப்பெருமான். எப்படி? பிரணவத்தை கேட்கும் பொழுது, பிரணவத்துடைய பொருள் கேட்கும் பொழுது சிவபெருமான் முருகனிடம் சிஷ்யனாக மாறி வாயை வச்சு இப்படி கையை பொத்திக்கிட்டு பிரணவத்தை கேட்கிறார். முருகப்பெருமான் ஆச்சாரியனாக மேலே அமர்ந்து அந்த அனுகிரகத்தை, பிரணவம்னா என்னன்னு பிரம்மனுக்கு தெரியாத ரகசியத்தை கூட முருகப்பெருமான் அனுகிரகம் செய்கிறார். அப்படி அதி உத்தமமான ஞான ஸ்வரூபம் முருகப்பெருமான்.